எதிர்கட்சியா இருக்கு. எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு உங்களை மாதிரி ஏழை பாளையங்களுக்கு நல்ல காங்கிரீட் வீடு கட்டி தருவாரு. சரியா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பாரத பிரதமர் திட்டத்திலே கூட நிறைய வழிகள் இருக்கு. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கும் மத்திய சர்க்காரால என்னென்ன செய்ய முடியுமோ அந்த திட்டங்கள் மூலமா நாங்க உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு முயற்சி பண்றோம். சரியாமா? முயற்சி பண்ணி செஞ்சு தரோம். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நாங்க உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கோம். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? கண் கலங்காம சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு நீங்க பெத்த பிள்ளை எத்தனை? பையன் எத்தனை, பொண்ணு எத்தனை? பையன் 2. உங்களுக்கு 2 பையன். நீங்க பெத்த பையன். நீங்க பெறாத பையன் எவ்வளவு பேர் நிக்க பாருங்க. வீட்டுக்காரரு காலை விளங்காது. வீட்டுக்காரங்களால வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்க இத்தனை பிள்ளைகள் இருக்கோம். நீங்க பெத்தாலும் பெத்த பிள்ளை 2, பெறாத பிள்ளைகள் நிறைய இருக்கும். அதிமுக உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ஆனால் எடப்பாடியார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் மழை காலங்களில் உதவி பண்ண சொல்லியிருக்காரு. யாரு அண்ணன் எடப்பாடியார்னா யாரு தெரியுமா? அதிகாலை காலை 6 மணி அளவில் வீடு இடிந்து விட்டது. அந்த காளியம்மாக்கா கிட்ட சொன்ன உடனே அவங்க பாப்புலர் முத்தி அண்ணாச்சி கிட்ட தகவல் சொன்னாங்க. அவங்க நம்பரையும் தந்தாங்க. நானும் ஃபோன் பண்ணேன். அவங்களால ஏண்ட உதவியை எனக்கு தந்துட்டு போயிருக்காங்க. வீடையும் கட்டி தாரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்பாரு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வீட்டால் கைகால் ஊனமற்றவராக இருக்காரு. எனக்கு எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அடுத்த ஆட்சிக்கு எங்கள் எடப்பாடி ஐயா தான் வரணும்னு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். எங்கள் வீட்டிலே 7 ஓட்டு இருக்கோம். எங்கள் சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லி நான் ஐயாவுக்கு தான் நான் ஓட்டு போடணும்னு நாங்கள் உறுதியாக இருக்கோம். நான் அப்பவுமே இருந்து நான் ஐயா எம்ஜிஆர் கட்சி தான். ஆமாம், இன்னும் நாங்கள் எம்ஜிஆர் எடப்பாடி ஐயாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து சொன்னோம் வந்து எதுவுமே இப்போ இந்த நாள் வரைய எந்த தகவலுமே இல்லை. விஓட்டை எல்லாத்துக்குமே சொன்னோம், வந்து பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஐயா பாப்புலர் முத்தையா ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ரெட்டாலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஃபேமிலியே 7 ஓட்டு இருக்குது. எடப்பாடி ஐயாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்.